அம்பேத்கர் எரித்தார், பெரியார் எரித்தார். அந்த வரலாறெல்லாம் நம்ம படித்ததுனால படித்ததை பேச தூண்டுது. நமக்கு படித்ததை பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? அப்போ பெரியார், அம்பேத்கர் இவங்கெல்லாம் ஏன் மனுஸ்மிருதியை எரித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும், பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல, அதாவது வேறு வருத்தத்தில் அது வருது, கணவனுக்கு மற்றவர்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல, எந்த நேரத்திலையும் வந்து அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து மனுஸ்மிருதி. இப்போ ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற அது ஒரு இன்டர்பிரட்டேஷன் நான் சொல்கிறேன். உடனே இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவதூறு பரப்புனாங்க. இப்போ எல்லாரும் கத்துனாங்க. நான் சொன்னேன் மனுஸ்மிருதியில் இருக்கிறது தான் பேசினேன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான மனுஸ்மிருதிகளை நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம். ஒரு ஊராக போய் கொடுத்தோம். படித்து பாருங்கள், படித்து பாருங்கள், படித்து பாருங்கள். அதை ஒரு பெரிய இயக்கமாக எடுத்தோம். மாதக்கணக்கில் நிறைய இடங்களில் நிகழ்ச்சி நடத்தணும். எல்லாம் வாய் மூடிக்கிட்டாங்க. தோழர்களே, அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு 100 வீடியோ போட்டிருப்பாங்க. 20 பேர் உள்ள பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொடூரமாக தாக்கினார்கள். அவர் வந்து இப்போ உயிர் போகிற நிலையில் படுத்து கிடக்கிறாரு. 15 நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் ஆடுறாங்கிறத சொல்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன், ஒரு 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்காக கூட அடிக்கலை, ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான். இதுதான் அது கண்டென்ட், அதனுடைய பொருள். திருமாவளவன் வந்து பார் வன்முறையை தூண்டுகிறார், அப்போ அடிக்க சொல்கிறார்ல இவர், இப்படி பேசுறவர் அப்போ அடிக்க சொன்னது உண்மைதானே அப்படின்னு ரெண்டையும் காரலேட் பண்ணுறாங்க. இப்போ வீடியோ கிடைச்சிருக்கு, ஃபுட்டேஜ். அவங்க பேசின வாய்ஸ்லாம் மியூட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. உள்ளே என்ன பேசுகிறாங்க சும்மா ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சு போகுது. அது 30 நொடிகளில் அவன் ஓடுறான். உள்ளே போயிட்டு 53 நிமிஷம் அந்த பார் கவுன்சிலில் இயல்பாக இருக்கிறான். அங்கே போகிறான், இங்கே வரான், அவரை பார்க்குறான், இவரை பார்க்குறான், உட்காடுறான், பேப்பர் படிக்கிறான், எழுதுகிறான், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான். போலீஸ் வாப்பான்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷன் போட்டும் பொத்துன்னு கீழே விழுந்தான். அப்படி உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கத்துறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க. போய் அங்கே டியூப் வைக்கிறாங்க, கழுத்தில் பேடு போடுறாங்க. உடனே முக்கியமான தலைவர்கள்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டலில். இது எவ்வளோ பெரிய நாடகம் பாருங்கள். இதனுடைய நோக்கம் என்ன? அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து 35வது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்வீட். உடனே எச் ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் கஸ்தூரி, வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் யார்? அவ்வளவு பேரும் சங்கிகள். அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க. அதான் நம்முடைய நீதிபதி சொன்னார், நீ வந்து மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச துணை அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். இந்த தாக்குதல் நடக்க தானே செய்யும். நாம் இதை எதிர்பார்க்கிறோம், அதுல இருந்து பிரச்சனை இல்லை. ஐடியாலஜிக்கல் வார், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், எலக்டோரலாக உங்களுக்கு வந்து திமுக எதிரியாக இருக்கலாம், அல்லது அண்ணா திமுக எதிரியாக இருக்கலாம், அல்லது வேறு யாராவது எதிரியாக இருக்கலாம். ஐடியாலஜிக்கலாக நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விசிகே வர்சஸ் பிஜேபி, நாங்கள் எலக்டோரலாக உங்களை காம்பீட் பண்ணலை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி. அப்போது ஏடிஎம்கேவை நீங்கள் வந்து காலி பண்ணுறது தான் உங்கள் நோக்கம். இதுதான் உங்கள் ஹிடன் அஜெண்டா, அவங்கள தூக்கி போடணும்னு. அந்த விவரம் தெரியாமல் அதிமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம கவலை. அதான் அடிக்கடி சொல்கிறோம், நீ வந்து உன்னுடைய இண்டிபெண்டன்சியை காப்பாற்றிக்கிங்க, தனியாக நில்லுங்க.
உங்களுக்கு இன்னும் தனியாக அந்த அம்மா இல்லாத நேரத்திலே 65 இடத்துல வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஓட் பேங்க் இன்டாக்டாக இருக்குது, அப்படியே காப்பாற்றிக்கிங்க. அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றி விட்றாதீங்க, அது நல்ல அரசியல் இல்லை. நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்போ சொன்னால் நீ யார் இதை பற்றி கேட்கன்னு கேட்குறாங்க. அதிமுகவில் நீங்கள் எலக்டோரலாக எப்படி வேணாலும் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள், சமத்துவத்தை ஏற்காதவர்கள், பெண் உரிமையை விரும்பாதவர்கள், இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை, அதற்கு முயற்சிப்பதை, அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதுதான் பிரச்சனை. இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம் திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள். இதில் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான். ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு. டிஎம்கே கோலோச்சுகிற கட்சி, அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறா? சாயிற கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும். ஒரு பொருள் இந்த செவரு பொதுவாக சாய போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டுவான் சாயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டு கொடுக்க முடியும். அது ஒரு அசுர பலத்தோடு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற கட்சி, 6வது முறையாக ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற கட்சி. அந்த கட்சியை எவன் வேணுமோ எதிர்த்து பார்த்து அவனெல்லாம் போய் சேர்ந்துட்டான், காணாமல் போயிட்டான், கரைஞ்சி போயிட்டான். அந்த கட்சியை அவங்களை எதிர்கொள்கிறதுக்கு வலிமை உள்ள கட்சி, அதுக்கு போய் நாம ஏன் முட்டு கொடுக்கணும்? நாங்கள் ஏன் தலையிடுறோம்னா, நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வைக்கிறீர்கள். அது திமுக பேசலாம், திமுக பேசுங்கிறதுக்காக நாங்கள் அந்த அரசியலை பேசாமல் இருக்க முடியாது. நாங்களும் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறது சமூக நீதி அரசியல், நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரிய அரசியல், நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரிய அரசியல். B.R. கவாய் அம்பேத்கரைட், அவர் ஒரு அம்பேத்கரியவாதி. அவருக்கு நேர்ந்திருக்கிற அவமதிப்பு என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அவமதிப்பு, இந்திய தேசத்திற்கு எதிரான அவமதிப்பு, அம்பேத்கரிய அரசியலுக்கு எதிரான அவமதிப்பு.